மாலை முரசு வணக்கம். பார்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். 100 நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பு சார்ந்த தலைப்புல கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், துறை சார்ந்த ஆளுமைகள் உள்ளிட்டோர் கல்வி குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னு கேட்டிங்கன்னா, நிறைய மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. இருந்தாலுமே இந்த பொருளாதார சூழல், பண கஷ்டம், இதன் காரணமாக படிக்க முடியாமல், ஏன் ஒரு காலேஜுக்கு சேர்கிறப்போ ஃபார்ம் கூட வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு உதவுறதுக்காக நிறைய ஃபவுண்டேஷன்ஸ், அதாவது அறக்கட்டளைகள் நிறைய இருக்குது. ஆனால் அதை போய் அவங்க எப்படி அணுகிறது, எப்படி அவங்ககிட்ட அந்த உதவியை கேட்குறது, அவங்க என்ன மாதிரியான உதவியெல்லாம் செய்வாங்க, படிப்புக்கு உதவுவாங்களா, நம்ம கேட்குற படிப்பை அவங்க வாங்கி தருவாங்களா உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதற்கான தீர்வு நோக்கி தான் இன்னைக்கான நிகழ்ச்சி அமையுது. கல்வி உதவிக்காக அறக்கட்டளையை அணுகுவது எப்படி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், அறக்கட்டளைகள் எப்படி செயல்படுது, அதன் நோக்கம் என்ன, அவங்க என்னென்ன உதவி பண்ணுறாங்க சமூகத்துக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நேர்களாகிய நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் ஒரு QR கோடு கொடுத்துருக்கோம் திரையில், அந்த கோடை ஸ்கேன் பண்ணியும் வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்றைக்கி நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக மாற்றம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சுஜித்குமார் அவர்கள் தான் வருகின்றிருக்காங்க. அவர்களை வரவேற்று விட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். முதல்ல அறக்கட்டளைனா என்ன, அதன் நோக்கம் என்ன, அது எப்படி சார் செயல்படுது? சார், அறக்கட்டளைன்னா இங்கிலீஷில் நம்ம NGOன்னு சொல்லுவோம், தனியார் தொண்டு நிறுவனம் அப்படின்னு. அறக்கட்டளைன்றது நிறைய ஸ்பேஸில் இருக்காங்க. இப்போ எஜுகேஷன், இந்த டைமில் எஜுகேஷன் ஸ்பேஸ், என்வரான்மெண்ட், இது மாதிரி இருக்கிறது. எஜுகேஷன் ஸ்பேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இது என்ன, ஒரு குரூப் ஆஃப் தன்னார்வர்கள். அவங்க சில பேர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், சில பேர் பண வசதி இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் செய்யணுன்றதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் ட்ரஸ்ட்டாக அதை ஃபார்ம் பண்ணி, அறக்கட்டளை முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பர்பஸ்க்காக எக்ஸிஸ்ட் பண்ணுறான்னு பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மாற்றம், அகரம், ஆனந்தம் ஃபவுண்டேஷன், இவங்க எல்லாமே எஜுகேஷன் தான் அவங்களுடைய ப்ரைமரி நோக்கமாக இருக்கும். எஜுகேஷன்லேயும் ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் பார்க்குறாங்களா, இல்லை காலேஜ் எஜுகேஷன் பார்க்குறாங்களா அப்படின்றத அவங்களோட ட்ரஸ்ட்லேயே கால் பண்ணியிருப்பாங்க. ரைட். இவங்களோட ஐடியா என்னென்னா, வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை மாணவர்கள், இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட்னால 12th வரைக்கும் நிறைய பேர் படிச்சிட முடியுது. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்கூல் வரைக்கும் நிறையா சப்போர்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த 7.5% கோட்டாலாம் இருக்கிறனால காலேஜ் வரைக்குமே கூட இன்றைக்கி மாணவர்களால் படிக்க முடியுது. பட் இது வந்து எல்லா மாணவர்களையும் ரீச் பண்ணணும் அப்படின்னா, தனியார் தொண்டு நிறுவனம் செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்குது. அது சைடில் அது பாட்டு சைலண்டாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, வசதி வாய்ப்பு இல்லாத, படித்து என்னால் நீங்கள் சொன்ன மாதிரி, உங்கள் முன்னுரையில் சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வாங்க முடியாத குழந்தைங்களை எப்படி தேர்ந்தெடுத்து உயர்கல்விக்கு அசிஸ்ட் பண்ணுறோம், 3 வருஷமோ 4 வருஷமோ அசிஸ்ட் பண்ணி அங்கேருந்து வேலை வாங்கி கொடுக்குறோன்றது தான் எஜுகேஷனல் NGOs பண்ணுற ப்ரைமரி ஜாபாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இருக்காங்க. நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், கௌதம் சார். சார், கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? இணைப்பில் வந்துட்டீங்க, கொஞ்சம் சத்தமாக, தொலைக்காட்சியை பார்க்காம. ஹலோ சார், நான் கௌதம் பேசுகிறேன். சொல்லுங்கள் கௌதம், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம். கொஞ்சம் சத்தமாக, இன்னும் கொஞ்சம் சத்தமாக. ஓகே சார். சார், நான் TNPC எழுதலான்னு இருக்கேன். ஓகே. என்னென்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணும் சார்? ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கான சந்தேகத்துக்கு சார் பதில் சொல்லுவாங்க. நம்ம தொடர்ந்து இந்த நேர்கிட்ட பேசலாம். இன்னொரு நேரம் கேள்வி வாங்கிக்கணும், அவரும் இணைப்பில் இருக்காங்க சார். அடுத்த நேர் வணக்கம், உங்களுடைய கேள்வி எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் ராஜா ஃப்ரம் அரியலூர். சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன சார்? பாப்பா வந்து பயோமேத்ஸ் குரூப் சார், 303 மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகேங்க சார். அவங்க ஏதோ பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கலான்ட்டு விரும்புகிறாங்க. அது என்ன கோர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார்? BASLP ஏதோ படிக்கிறாங்க சார் அது? ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கான கேள்விக்கு சார் பதில் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நேர் வந்து TNPC படிக்கணும், அதுக்கு என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. TNPSசிக்கு நீங்கள் என்ன குரூப் வேணால் எடுத்துக்கலாம். ஓகே. அது ப்ரைமரிலி TNPSசி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு குரூப் வந்து இந்த குரூப் தான் எடுத்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எந்த குரூப் எடுத்தாலும் படிக்கணும். ஆமாம், எந்த குரூப் எடுத்தாலும் படிக்கணும். அதுதான் ரொம்ப சிம்பிளான கேள்வி. அவர் இப்போ 12th முடிச்சிருக்காருன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி முடிக்கணும். நான் அந்த டிகிரியை வந்து எந்த டிகிரியில் படித்தாலும் டொமைன் டெப்த்தோட படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு பின்னாடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்னென்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸை மிஸ் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி IIT வரைக்கும் நீங்கள் படிக்கணும்னா கூட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸை நல்லா தரோவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது நேர் கேட்டிருக்கிறது வந்து மார்க்கு கொஞ்சம் கம்மியான மார்க் இருக்குது பேராமெடிக்கல் கோர்சஸில். அவங்க மெயினாக அவங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து ஏன் பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்றது கேட்கணும். நான் கவுன்சில் பண்ணுற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆக முடியலன்னா நான் வந்து நர்ஸ் ஆகணும், இல்லை பேராமெடிக்கல் கோர்ஸில் எதுக்காக போயிடணும் அப்படின்வாங்க.
சில பேருக்கு அந்த மெடிக்கல் லைனில் போகணும் அப்படின்ற ஒரு பயங்கர ஆர்வம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தாராளமாக அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் எடுக்கலாம். இதில் எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம லேப் டெக்னீஷியன் மாதிரி கோர்ஸை தாண்டி இன்றைக்கி ஆப்தமாலஜி டிபார்ட்மெண்ட்லேயோ ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்லேயோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே உங்களுக்கு பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தேர்ந்தெடுக்கும் போது மட்டும் ஒரு நல்ல ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் ஒரு அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஜர் ஜாஸ்தி இருக்கும். அது மாதிரி தேர்ந்தெடுத்து படிக்கிறது புத்திசாலித்தனம். ஓகே சார், அடுத்தது வந்து எங்களுக்கு மாற்று மரக்கடைகளை பற்றி முதல்ல ஒரு அறிமுகம் வேணும் சார். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ வரைக்குமே 3300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பல்வேறு கல்லூரிகளில் இடம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னா அரசு கல்லூரியில் மட்டும்தான் இடம் வாங்கி கொடுப்பாங்களா, அரசு சார்ந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நிறுவனத்தில் மட்டும் தான் படிக்கிறதுக்கு இடம் வாங்கி கொடுப்பாங்களா? இப்போ மாற்றம் மரக்கட்டளை எந்த பரப்பில் செயல்படுது, யார் யாருக்கெல்லாம் எந்த வகையான உதவிகள் செய்யுது சார்? சரி, மாற்றம் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டர் நான். இப்போ நான் வந்து எனக்கு வந்து முழு நேர வேலை வந்து நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கேன். இதை ரன் பண்ணுற அதாவது சேர்ந்து நடத்துகிற 12 நண்பர்கள் இருக்கும். 12 பேருமே மாத சம்பளம் வாங்கக்கூடிய பல நிறுவனங்களில் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிறவங்க தான் மாற்றம் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர்ஸ் அண்ட் ட்ரஸ்டீஸ். இது 2013 ஆரம்பித்தோம். இது எங்களுடைய 12வது வருஷம். இது வரைக்கும் ஒரு 3500 மாணவர்கள் எங்கிட்ட படிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 700லேருந்து 750 பேரை புதுசாக எடுத்து படிக்க வைக்கக்கூடிய வேலையை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மாற்றம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைங்க ஒரு 5 கேட்டகரிஸ் வச்சுருக்கோம். யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னா, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஏன்னா 12th வரைக்கும் படிச்சிருக்காங்க, அப்பா அம்மா 2 பேரும் இல்லை, தவறிட்டாங்க, ஆனால் மார்க் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன்ஸ் கொடுப்போம். 2வது சிங்கிள் பேரண்ட், வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தகப்பன் இருக்க மாட்டார், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு 2வது வாய்ப்பு. 3வது பெண் குழந்தைங்க, ஏழை ஃபேமிலிஸ்லேருந்து வர பெண் குழந்தைங்க, திருநங்கைகள், உடல்நலம் ஊனமுற்ற பசங்க, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கி இவங்களை எங்கள்கிட்ட பார்ட்னர்ஷிப்பில் இருக்க காலேஜஸ் கல்லூரி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கும் தலைசிறந்த கல்லூரிகள் ஒரு 52 கல்லூரிகள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாற்றம்க்கு வருஷம் இலவசமாக சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக யார் டோனர் பார்த்தா மாற்றம் ஃபவுண்டேஷன் கிடையாது, இவங்க தான். இந்த காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் வாங்கி படிக்க வைக்கிற பசங்க இருக்காங்க, எங்களுக்கு சேரிட்டி பண்ணணும், அதனால் இது மாதிரி அறக்கட்டளைக்கு 20 சீட் 25 சீட்னு கொடுத்துருவாங்க. அந்த சீட்டை மாற்றம் ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு வி அட்மிட் தம் இன் த காலேஜஸ். அந்த காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு எந்த வகையான ஃபீஸும் இல்லாமல், டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, இது மாதிரி எந்த ஃபீஸும் இல்லாமல் 4 வருஷம் அவங்கள படிக்க வச்சு, இப்போ நாங்களாம் ஹெச்ஆரில் இருக்கிறனால எங்களுக்கு என்ன படித்தா வேலை கிடைக்கும், அவங்கள 4 வருஷமும் எப்படி ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா வெறும் டிகிரி மட்டும் 4 வருஷம் படிச்சுட்டாங்க, ஒரு ஸ்பான்சர்ஷிப்பில் படிச்சுட்டு ஒரு டிகிரி மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்ஸை நோக்கி தான் எங்களுடைய பயணமே இருக்குது. அதனால் மாற்றம் ஃபவுண்டேஷனோட பெரிய யூஎஸ்பி அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனிலையோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஐடி கம்பெனியில் இருக்கிறதுனால இந்த கோர்ஸ் இந்த சர்டிஃபிகேஷனோட பண்ணால் பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுனால அதுதான் எங்களுடைய ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா எலிவேட்டிங் பாவர்ட்டி த்ரூ த பவர் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. வறுமையை போக்குறதுக்கான மிகப்பெரிய வெப்பன் கல்வி தான் அப்படின்றது தான். அந்த வேலையை தான் நாங்கள் மாற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நல்ல சேவை சார், தொடர்ந்து பேசலாம் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு நேயர் இருக்காங்க. நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், என் பேர் வரலட்சுமி, நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. சார் என் பையன் வந்து எம்பிபிஎஸ் தனிமலர்ல படிச்சுட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் இயரு. போன வருஷம் வந்து 606 மார்க் எடுத்திருந்தான் நீட்ல. ஓகே. நாங்க கொஞ்சம் கடன் எல்லாம் வாங்கி சேர்த்து ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து பேங்க்ல லோன் போடலான்ற நம்பிக்கையில தான் நான் சேர்த்திட்டேன். பேங்க்ல லோன் போடணும்னா ஒரு வருஷத்துக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும் 8.5 லட்சம். 4 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும். நாங்க கேட்டதுக்கு டாக்குமெண்ட் கேக்குறாங்க, நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம், வீட்டு டாக்குமெண்ட் எதுவும் இல்ல. சரிங்கம்மா. அடுத்த மாசத்துக்குள்ள பணம் கட்ட சொல்லி மெயில் வந்துட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல இருக்கேன் சார், எனக்கு ஹெல்ப் வேணும். இந்த ஒரு வருஷம் நான் எப்படி ஃபீஸ் கட்டி அவனை தாண்ட வைப்பேன்னு தெரியல. டாக்குமெண்ட் வீட்டுல. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, இணைப்பிலே இருங்க. சார் உங்ககிட்ட எதுவும் கொஸ்டினா கேட்பாங்க, பதிலும் சொல்லுவாங்க. நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியல, எந்த சேனல்ல போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. இந்த நம்பர் தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. எனக்கு வந்து எதுலயும் அப்ளை பண்றதுக்கும் தெரியல சார், உண்மையிலேயே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல சார், கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. போறதுன்னு கூட தெரியல எனக்கு. புரியுமா, உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வை வழங்குவார் நம்ம சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இதுதான் மோஸ்ட் காமன் ப்ராப்ளம். இப்போது நீங்கள் முதல்ல கேட்டிங்களே தனியார் தொண்டு என்ன பண்ணுவாங்க. இப்போ மாற்று மாதிரி அறக்கட்டளை ஃபீஸ் கட்ட மாட்டதில்லை.
ஏன்னா நாங்கள் யார்கிட்டையும் டொனேஷன் வாங்குறது கிடையாது. அறக்கட்டளைன்னு நம்ம வந்தாலே ஞாபகம் என்ன வருதுன்னா, இவங்க வந்து ஃபீஸ் கட்டுவாங்க, யார்கிட்டயும் டொனேஷன் வாங்கி கட்டுவாங்க. அது என்ன பிரச்சனைனா, நம்ம எப்போவுமே டோனர் டிபெண்ட்டாக தான் இருக்கணும். திடீர்னு அந்த டொனேஷன் வரல அப்படின்னா இது மாதிரி மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டுறது கம்மியாகிடும். பட் இவங்க என்ன பண்ணலான்னா, தேர் ஆர் என்ஜிஓஸ், ஃபீஸ் கட்டுற என்ஜிஓஸ் இருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 2 மாணவர்கள் வந்து படிக்க வைக்க முடியும். இப்போ மாற்றமில் MBBS படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி. எல்லா செலவையும் நீங்கள் சேர்த்து போட்டால் கூட ஒரு வருஷத்தில் 1 லட்சத்துக்கு கம்மியாக தான் வரும், ஹாஸ்டல் அதெல்லாம். இப்போ அதை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் MBBSல படிக்கும்போது அந்த ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட 12லேருந்து மேல் நோக்கி போகும். இப்போ ஒரு மாணவரை படிக்கிறதுக்கு 12 லட்ச ரூபா நீங்கள் டொனேஷன் கேட்டிங்க அப்படின்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்போது அது வந்து க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி ஏதாவது பண்ணால் தான் உண்டு. அதனால் இவங்களுக்கான சொல்யூஷன் பேங்க் லோன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். இவங்க படிக்கிற கல்லூரியிலேயே அதை கேட்டு பார்த்து, கல்லூரியோட பேங்க் டைப்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அங்கே வந்து இந்த டாக்குமெண்டேஷனை குறைச்சி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லைனா இவங்க வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் இருக்கிற ஃபீஸ் கட்டுற ஆப்ஷன்ஸ் எதாவது இருக்கிற என்ஜிஓஸை தான் இவங்க அப்ரோச் பண்ணி ஆகணும். ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க அவங்க என்ன மாதிரியான வழிகளில் போயிட்டு அவங்களோட உதவியை நாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் என்ன பிரச்சனை, நிறைய பேர் இப்போ NGO நாடுறோம், நிறைய இருக்குது. அப்படி போகிறப்ப அதில் எது உண்மையானது? நிறைய பேர் இப்போ போய் அவங்ககிட்ட நம்பி போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பாதி நேரத்தில் அவங்க ஃபீஸ் கட்டாங்க, திடீர்னு ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறது? எது உண்மையான அறக்கட்டளைன்னு அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை, ரொம்ப நல்ல கேள்வி. இது கொஞ்சம் டைம் எடுத்து மட்டும் பதில் சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ வசதி இருக்கிறவங்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கிற மாதிரி, இது மாதிரி வசதி இல்லாதவங்க, வசதி கஷ்டமாகப்படுறவங்கள வந்து ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இந்த வருஷம் மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேரில் காரைக்குடியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 500 ரூபா கொடுங்க அப்ளிகேஷனுக்கு அப்படின்னுவாங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், யாராவது உங்ககிட்ட பைசா கேட்டாங்க, அப்ளிகேஷனுக்கு பைசா கேட்டாங்கன்னு ஒரு அறக்கட்டளை கேட்டாலே அங்கே நம்பி போகாதீங்க. அறக்கட்டளை யாருக்கு ஹெல்ப் பண்ணுது? வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது தான் அறக்கட்டளை இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு கேட்டிங்கனாலே நம்பர் 1 ஃப்ராடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல அறக்கட்டளையை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு இணையதளம் இருக்கான்னு பாருங்கள், வெப்சைட் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கான்னு பாருங்கள். இது எப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி சரவணன், ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஊரில் நல்ல பொண்ணு இருக்குன்னு போய் கல்யாணம் பண்ண மாட்டீங்க. அந்த யார், அவங்க அப்பா யார், அம்மா யாருன்னு விசாரிக்கிறீங்க. இதே தான் நீங்கள் ஒரு அறக்கட்டளை பற்றியும் விசாரிக்கணும். ஓகே, இந்த அட்ரஸ் இருக்கா, இந்த அட்ரஸில் யாராவது பார்க்க முடியுமா அப்படின்றது 2வது. 3வது, அங்கே படிக்கிற மாணவர்கள்கிட்ட விசாரிக்கலாம். இங்கே உண்மையாகவே அவங்கள படிக்க வைக்கிறாங்களா, நடுவில் ஃபீஸ் எதுவும் கேட்கலையா என்னன்றது. மாணவர்கள் போய் சொல்ல மாட்டாங்க. அவன் மாட்டிக்கிட்டானா அவன் தெளிவாக சொல்லுவான், இந்த பக்கம் வந்துடாத மாட்டிப்ப அப்படின்றவாங்க. 3வது. 4வது, எந்த அறக்கட்டளையாவது உங்களுக்கு அட்மிஷனுக்கு முன்னாடியே மார்க் ஷீட்டை கேட்குறாங்க, உங்கள் டிசியை கேட்குறாங்கன்னா உஷாராக இருந்துக்கோங்க. அது கண்டிப்பாக ஃப்ராடு. ரைட்? மார்க் ஷீட்டை எக்காரணத்தை கொண்டும் எந்த அறக்கட்டளைக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. அறக்கட்டளை உங்களுக்கு எந்த காலேஜில் கல்லூரியில் சீட்டு வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட மட்டும்தான் நீங்கள் உங்கள் டிசி மார்க் ஷீட் கொடுக்கணுமே தவிர முன்னாடியே லாக் ஆகிடாதீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கே ஒன்றும் ஆரம்பிக்கல. ஆல்ரெடி மாற்றமில் 27 கேஸ் வந்திருக்கு. எனக்கு என் மார்க் ஷீட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி. அப்போ என்னடா, போலி அட்மிஷன் ஏஜென்ட்ஸ் ஒரு அறக்கட்டளைன்ற பேரில் உங்களை வந்து நாடுவாங்க. அது என்னன்னா, ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு 4-5 NGO பேரை தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. நாங்கள் தாங்க அட்மிஷன்ஸ் போடுறோம், நீங்கள் எங்கிட்ட வாங்க, உங்கள் மார்க் ஷீட்டை கொடுங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் டிசி வாங்கிட்டாங்கன்னா அது அவங்ககிட்ட நீங்கள் திருப்பி வாங்குறது பெரிய குதிரை கொம்பான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் பைசா கேட்டாங்கன்னா ஃப்ராடுன்னு வச்சுக்கோங்க. மார்க் ஷீட் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி மார்க் ஷீட் கேட்டாங்கன்னா அது வந்து ஃபேக் NGOன்னு வச்சுக்கோங்க. வெப்சைட் இருக்கான்னு பாருங்கள். வெப்சைட்டில் இது யார் நடத்துகிறான்னு பாருங்கள். உதாரணத்துக்கு அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா சார் நடத்துகிறாரு, ரெப்யூட்டட் NGO. மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படின்னா நீங்கள் போனீங்கனாலே என்னோட பேர் இருக்கும், என் ட்ரஸ்டீஸ் பேர் இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், சுஜித் குமார் மாற்றம் ஃபவுண்டேஷனா இவர் யார், என்ன பண்ணுறாரு, ட்ரஸ்டீஸ்லாம் யாருன்னு பாருங்கள். ஆனந்தம் ஃபவுண்டேஷன் செல்வகுமார், அவரை பற்றி உங்களுக்கு ஒரு தகவலுக்கு இருக்கும். டீம் எவரெஸ்ட், இது மாதிரி NGOs, ரெப்யூட்டட் NGOs எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு இந்த இணையதளம் இருக்கும். அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும், ஹெல்ப்லைனில் காண்டாக்ட் பண்ண முடியும். ஃபேக் NGOs யாரையுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணவே முடியாது, உங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துட்டு ஏமாறாமல் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிச்சயமா சார். இன்னொரு கால் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி நம்ம தொடர்ந்து நம்மளோட கேள்வியை தொடரலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ சார், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம், கொஞ்சம் சத்தமா. சார், நான் கோவிந்தராஜ் சேலத்தில் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சேலத்துலேருந்து கோவிந்தராஜன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம் சார்? என்னது 2 பசங்க சார், பெரியவன் வந்து டிஃபார்ம் முடிச்சுக்கிறாருங்க சார். ஓகேங்க சார். இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன அடுத்தது என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு புரியல. ஓகே, இதோட பத்தாது, வேற ஏதாவது பண்ணா பரவாயில்ல ஒண்ணுங்க சார்.
எந்த காலேஜில் சேர்த்தலாம் அல்லது நம்ம அவனை அந்த இது இந்த கோர்ஸ் மாதிரி படிக்க வைக்கிறாங்கல்ல அந்த இது அந்த இப்போ இது குரூப் 4 அந்த மாதிரி படிக்க வைக்கலாங்களா இல்லை இதுலேயே மெடிக்கல்லையே படிக்க வைக்கலாங்களா ஒன்று? சரிங்க சார். அடுத்தது சார் இந்த பெரிய மகன் வந்து சார் பிஇ முடிச்சிருக்கிறாரு. அப்புறம் எஸ்ஐ செலெக்ஷனுக்காக இங்கே சேலத்தில் ஏதாவது போயிட்டு இருக்கிறாரு கோர்ஸுக்கு. அவருக்கு வேற ஏதாவது இங்கே சேலம் மாவட்டத்தில் எங்களுக்கு வேற ஏதாவது கோர்ஸ் சென்டர் நல்லதா ஐஏஎஸ் அந்த மாதிரி இல்லை? இது பிஇ முடிச்சிருக்காரு. இன்னொரு பையன் வந்து பிஇ முடிச்சிருக்காரு. பிஇ முடிச்சிருக்கிறாரு. எஸ்ஐ செலெக்ஷனுக்கு அந்த இந்த பரிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு, படிச்சுட்டு இருக்கிறாரு. சரிங்க சார். அவருக்கு வேற எங்கெங்க சேலத்துலேயே ஏதாவது நல்லதா பக்கமாக ஏதாச்சும் அவங்களுக்கு முடியுமா இல்லை வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க சார். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுக்கான சந்தேகத்தை சார் நல்ல ஒரு பதில் சொல்லுவாங்க. இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்டயே நம்ம கேள்வி வாங்கிட்டு தொடர்ந்து நம்ம சார்ட்ட பேசலாம். வணக்கம் நேயர், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுறீங்க? நேர் இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். சார் திருச்செந்தூர்ல இருந்து பேசுறோம் சார். பையன் மேக்ஸ் பயாலஜி குரூப்ல 431 மார்க் வாங்கியிருக்காப்ல. ஓகேம்மா. அவங்க பாராமெடிக்கல் கோர்ஸ்ல நர்சிங் அந்த மாதிரி படிக்கணும்னு விரும்புறாங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்குமா இந்த மார்க்குக்கு? நர்சிங் கோர்ஸ் கிடைக்குமா? ஆமா, நர்சிங். அதாவது அவங்க மார்க்குக்கு வேற எந்த இது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சார் ஒரு நல்ல பதில் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் ஒரு காலர் கிட்ட இருந்தாங்க, 2 பசங்க. இப்போலாம் 2 பர்சன்ட்டுமே ஒரு முடிச்சிட்டாங்க, பிஃபார்ம் முடிச்சிருக்காங்க, பிஏ முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரி, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாமா, மேற்கொண்டு வேலைக்கு என்ன படிக்கலாம்னு கேட்குறேன். இது என்னன்னா, உண்மையாகவே மேற்படிப்பு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். இப்போ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டீல் பண்ணுறதுனால சொல்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கலன்றக்காக மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க அதில். உண்மையாகவே இப்போ பிஃபார்ம் படித்தவங்க அடுத்து எனக்கு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா எம்ஃபார்ம் எடுத்து படிக்கலாம், இல்லை அந்த லைன் சார்ந்து துறை சார்ந்து படிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ரொம்ப காமனாக நான் பார்க்குற விஷயம் வந்து, நிறைய பேர் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன். இப்போ யாராவது சொந்தக்காரங்க கேட்டாங்கன்னா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு. கவர்மெண்ட் எக்ஸாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் அதுக்கான கோச்சிங் போய் ஆகணும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான புரிதல் பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு பிஇ படிச்சிருக்காரு, பிஇ படிச்சுட்டு அவர் திருப்பி அவர் என்ன கேட்டாருன்னு எனக்கு அது கிளியராக கேட்கல. அதான் சார், ஒரு பர்சன் வந்து பிஃபார்ம் படிச்சிருக்காரு, அவர் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் யார் வேணால் படிக்கலாம். நீங்கள் பிஃபார்ம், பிஇ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம், இது என்ன படித்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிங்க. பட் கேட்க வேண்டிய கேள்வி, எதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம்னா? குரூப் 4 எழுத போகிறீங்களா, குரூப் 2 எழுத போகிறீங்களா, குரூப் 1 எழுத போகிறீங்களா, என்ன எழுத போகிறீங்க, உங்களுக்கான எய்ம் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். அவர் வந்து ஒரு விஷயம் தான் சொன்னார், சேலத்துக்கிட்டே அந்த மைண்ட் செட் மாறணும். ரைட், இப்போ எல்லாமே என் வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. உங்கள் ஏரியாலேயே நல்ல கல்லூரி, நல்ல கோர்ஸ் இருக்குன்னா தாராளமாக படிங்க. நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு வெளியூரில் ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக அங்கே வெளியில் போயும் படிக்கிறதுக்கு, படிப்புக்காகவும் சரி வேலைக்காகவும் சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகிறதுக்கு கண்டிப்பாக ஓப்பனாக இருக்கணும். அதனால தான் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவேன், நம்மளோட பல பேரோட வாழ்க்கை 8 தெருவுலேயே முடிஞ்சிடும். வீட்டு பக்கத்துலேயே ஸ்கூலு, அப்புறம் அது பக்கத்துலேயே காலேஜு, அது பக்கத்துலேயே ஒரு வேலையும் கிடச்சிரும். சொந்தக்கார பொண்ணும் 2 தெரு தள்ளி இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையே 8 தெருவில் முடிஞ்சிடும். அதனால் இன்றைக்கி சேலம் தாண்டி உங்களுக்கு வெளியில் வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை வெளியில் அனுப்பி படிக்க வைங்க. பட் ஏன் படிக்கணும் அப்படின்ற அந்த கேள்வியை கேளுங்க. இப்போ என் பையன் யூஜி முடிச்சிருக்காரு, இப்போ அவர் வந்து பிஜி படிக்கணும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு எனக்கு என்ன புரிதல் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட பிஜியை நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுவேன் அப்படின்றேன். இப்போ மெடிசன் படிக்கிறவங்க அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சவங்க நீட் முடிச்சுட்டு பிஜி அவங்க பண்ணி தான் ஆகணும், நீட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அவங்க அந்த லைன்லாம் போகணுன்னு இருப்பாங்க. பட் இன்ஜினியரிங்கோ மற்ற துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக நீங்கள் பிரான்ச் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது என்றைக்குமே ஒரு அட்வான்டேஜ்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு நேரம் அடுத்த நேரம் கேட்டிருந்தாங்க, அவங்களோட பையன் வந்து பயோமேக்ஸ் எடுத்திருக்காரா, 431 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு. நர்சிங் படிக்கலாமா, இல்லைனா அவங்களும் பேராமெடிக்கல் கோர்ஸ் அவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் கவர்மெண்ட் காலேஜில் கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு அந்த மார்க்குக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அடுத்து கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங்கில் எப்படி வரும்னு தெரியல. பட் ப்ரைவேட் காலேஜஸில் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜஸில் அவங்களுக்கு அந்த மார்க்குக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே சார், இன்னொரு கேட்டகரி இருக்காங்க சார். ஸோ என்னென்னா, ஒரு கோர்ஸ் படிக்கும்போது காலேஜ் எந்த காலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு இருப்பாங்க, இல்லை வந்து எனக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இருப்பாங்க, எந்த காலேஜ்னாலும் ஓகே தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்படி படிப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றப்ப நிறைய பேர் கல்லூரி தான் சொல்கிறாங்க. உங்களுடைய ஒப்பீனியன்? கல்லூரி தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதுமாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டேஜில் பேசியிருக்கேன். எனக்கு புரியாத புதிர் என்னென்னா, இந்த கோர்ஸ் படித்தால் இந்த வருஷம் பிரகாசமாக இருக்கும், இந்த கோர்ஸ் படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு 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 பிம்பத்தை கட்டிக்கிட்டே இருக்கோம். அது ரொம்ப பெரிய தப்புன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். எல்லா கோர்ஸும் சூப்பர் கோர்ஸ் அப்படின்லாம் ஏன் இந்த காலேஜ் அந்த கோர்ஸ் வச்சுருக்காங்க? உதாரணத்துக்கு இன்றைக்கி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிப்பீங்களா அப்படின்னா யோசிக்கிறாங்க மக்கள்.
இப்போ நான் வேலை செய்கிற நிறுவனத்தில் நான் இன்டர்னல் கம்யூனிகேஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் ஹெட். இப்போ இந்த மாதிரி ஸ்டூடியோ நான் ரன் பண்ணுறேன் எங்கள் ஆஃபீஸில். எனக்கு தேவை இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஆள் தேவை, காப்பி ரைட்டிங் எழுதுறதுக்கு ஆள் தேவை, 8 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் நெறியாளராக இருக்கீங்க, இப்போ நான் பேசுகிறது நிறைய ஆங்கில வார்த்தைகள் வருது. சரவணன் மாதிரி அழகாக தமிழ் பேசுகிறதுக்கு ஆள் தேவை. தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்க மாட்டாங்க. ஆனால் படிக்கிறவங்க எல்லாரும் ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், நானும் ஐடி கம்பெனிலேருந்து தான் வரேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாரும் ஒரே துறையை சார்ந்து ஓடும்போது அதுக்கான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அப்போது எந்த கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் எந்த கல்லூரியில் படிக்கிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்றது முக்கியத்துவம் கிடையாது. படிக்கிற கோர்ஸை 3 வருஷம் எப்படி படிச்சிங்கன்றது தான் முக்கியம். படிச்சுன்றது வெறும் மார்க் மட்டும் கிடையாது. நான் 90% வச்சுருக்கேன், 95 விழுக்காடு மார்க் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு ஸ்கில்னால் என்னன்னே தெரியாதவங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்போது படிப்பு முக்கியம். ஏன் கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, கல்லூரி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஒரு நல்ல கல்லூரி போட்டிகள் நிறையா நடத்தும், ஹேக்கத்தான்ஸ், காம்படிஷன்ஸ் நடத்துவாங்க, ஸ்டூடெண்ட் இன்டராக்ஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எலிவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நான் லோயலா கல்லூரியில் படித்தேன். லோயலா கல்லூரியில் ஒரு எங்கள் பிரின்சிபல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் ஆங்கிலத்தில், நீ காலேஜுக்குள்ளே வரும்போது கழுதையாக வரலாம், வெளில போகும்போது குதிரையாக போகணும் அப்படின்னு. அந்த கழுதை குதிரையாக மாறுறது எங்கன்னா கல்லூரியில் தான். ஏன்னா அவங்களுடைய நண்பர்கள், அதுக்கான ஈக்கோ சிஸ்டம், அதுக்கு தான் காலேஜுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல கல்லூரியில் எந்த குரூப் கிடைச்சாலும் படிக்கிறது புத்திசாலித்தனம். இப்படி எடுத்துப்போம். ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. ஐஐடி மெட்ராஸில் சீட்டு கிடைச்சா மாணவர்கள் என்ன கோர்ஸ் வேணால் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே எதுக்கெடுத்தாலும் நம்ம சுந்தர் பிச்சை சொல்லுவோம் இல்லையா? சுந்தர் பிச்சை படித்தது மெட்டலர்ஜி இன்ஜினியரிங். நம்மள எத்தனை பேர் அந்த கோர்ஸ் எடுத்து படிப்போம்னு யோசிச்சு பாருங்க. எங்கள் சிஓ படித்தது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அதனால் காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கோர்ஸ் அதில் உங்களுக்கு கிடைச்ச கோர்ஸ் கிடைச்சா சூப்பர், அப்படின்னா கோர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடைச்சி காலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படின்றத. ஓகே சார், இப்போ நான் கேட்ட கேள்விக்கும் இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக கேட்ட கேள்விக்கும் இப்போ ஒரு கேள்விக்கும் தொடர்புக்கும் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ அறக்கட்டளையில் நாடி போகிறாங்க, கஷ்டப்படக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் போகிறாங்க அப்படின்னா அறக்கட்டளை ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு இந்த இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க் அடிப்படையில். ஆனால் வரக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு, அவங்களுக்கு பிடிச்ச கல்லூரி தான் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஸோ அவங்க எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள், மெரிட் பேஸ் தான் இது. இந்த ஸ்காலர்ஷிப் பேர் மெரிட் கம் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க, ஆனால் அந்த வசதி வாய்ப்பு இல்லாதலேயே மார்க் வச்சுருப்பாங்க சில பேர். இப்போது எனக்கு 750 சீட் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. இந்த 750 சீட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காது, இந்த 750 சீட்டும் காமர்ஸும் இருக்காது. 750 சீட்டில் ஒரு 100 சீட்டு ஒரு காலேஜ், மொத்தமாக எல்லா காலேஜும் சேர்த்து ஒரு 100 சீட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 100 சீட் இசிஇ இருக்கும், மெக்கானிக்கல் ஒரு 100 சீட் இருக்கும், சிவில் ஒரு 50 சீட் இருக்கும். இந்த மாதிரி சீட்ஸ் பிரிச்சிருப்பாங்க. இப்போ மாணவர்களை நாங்கள் எடுக்கும்போது யாரை எடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறேன். படித்தா இந்த காலேஜில் தான் படிப்பேன், படித்தா இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், தொடவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம், படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறன்றதுக்காக வரீங்க நீங்கள். அப்போ உங்கள் சாய்ஸை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. உனக்கு நல்ல மார்க் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நல்ல கல்லூரி. நாங்கள் மாற்றம் அட்மிஷன் என்ன பண்ணுவோன்னா, தம்பி யாருக்கு ஹையஸ்ட் மார்க் இருக்கோ அவருக்கு எங்ககிட்ட இருக்க எல்லா கல்லூரியும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம், எல்லா சீட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். நீ சூஸ் பண்ணிக்கோன்னு தான் சொல்லுவோம், நாங்கள் யாரும் உனக்கு சூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் மார்க் கம்மியாக 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 வாய்ப்புகளும் கம்மியாகிட்டே வரும். அப்போது கடைசியாக வரும்போது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை தான் அவங்க எடுத்துக்க முடியும். நாங்கள் ஏன் வந்து இந்த ரொம்ப எனக்கு பிடிவாதமாக எனக்கு இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் வந்து ஃப்ளெக்சிபிளாகவே இருக்க மாட்டாங்க, அது அறக்கட்டளைக்கு செட் ஆகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடித்தமான கோர்ஸ், பிடிச்ச காலேஜ் எங்ககிட்ட அந்த சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஆஃபர் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நிறைய பேருக்கு வந்து அங்கே தான் கவுன்சிலிங்கே நடக்கும். அவங்களுக்கு வந்து ஏஐடிஎஸ் படிக்கணும்னு வாங்க, ஆனால் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியாது. ஏஎம்எல்னு வாங்க, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியாது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகேன்னு வாங்க, பிடெக் ஐடி வேணான்னு வாங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்பேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு நீ என்ன கம்பெனிக்கு வர போகிற? ஐடி கம்பெனிக்கு வர போகிறேன். அப்புறம் ஏன் பிடெக் ஐடி வேணான்ற? ஓ அந்த ஐடி தான் இதுவா? இவ்வளோ தான் புரிதல் இருக்கும். ஏன்னா அவங்கள ஊரில் சொல்லியிருக்காருலாம் இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கவங்க மாணவர்கள் உறவினர்கள் சொல்கிறாங்க. இல்லை அந்த உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அது நல்லா படித்து விஷயம் தெரிஞ்ச உறவினர்கள் சொன்னால் பரவாயில்ல. அந்த உறவினரே 7ஆம் கிளாஸ் ஃபெயிலாக இருப்பார். நிச்சயமாக பேசலாம் சார். நேயர் இருக்காங்க, நேயர் இருக்காங்க. பேசலாம் சார். நேயர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார். சொல்லலாம் சார். திண்டுக்கல் பிரகாஷ், திண்டுக்கல்ல இருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். என் பையன் +2 முடிச்சிருக்காரு சார். அதாவது 182 கட் ஆஃப் சார். அதாவது இன்ஜினியர் படிக்கணும்னு சொல்றான் பையன். அதாவது என்ன மாற்றம் ஃபவுண்டேஷன்ல என்ன அப்ளை பண்ணிருக்கேன் சார். சரிங்க சார். சார் கிட்ட அதாவது என்ன வந்து அதாவது என்ன ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டு
வீட்டுல வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே சார். அடுத்து என்ன சொல்றேன்னு சொன்னாங்க. நாங்க போய் நெசவு நெய்கிற ஃபேமிலி, கைத்தறி நெசவு நெய்கிறவங்க. நமக்கு ஏதாச்சும் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம், அதாவது பசங்களை படிக்க வச்ச ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை பத்தி கொஞ்சம். பையன் பேரு நிதிஷ்குமார், திண்டுக்கல். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நம்ம சாட்டை இதுக்கான பதிலை கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ எங்களோட அட்மிஷன் ப்ராசஸில் 2 ஸ்டேஜ் தாண்டியிருக்காங்க அவங்க. இப்போ நிதிஷ்குமார் அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா இவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன்லேருந்து உடனே ஆஃபீஸ்லேருந்து கால் போயிருக்கும். இதுதான் உங்கள் மார்க்கு, இதெல்லாம் தான் மாற்றம் பண்ணுவோம், உங்களுக்கு தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அது ஓகே சொன்னதுக்கப்புறம் ஓகே சார். அப்போனா இதை நம்ம முதர்ந்து போயிடலாம் சார். ப்ராசஸ் என்ன சார்? சிம்பிள். இப்போ matramfoundation.com அப்படின்னு வெப்சைட்டில் போனீங்கன்னா அட்மிஷன்ஸ் ஓப்பன் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல அவங்களுடைய மார்க்ஸ் போட்டுட்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டு அவங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸில் எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து டெலிவெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி டெலிவெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இவங்க ஃபவுண்டேஷனுக்கு செட் ஆவாங்களான்னு ஒரு இனிஷியல் ஃபில்டரிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு அடுத்து 2லேருந்து 4 நாளைக்குள்ளே அவங்க வீட்டுக்கு ஆள் போவாங்க. இப்போ இவர் திண்டுக்கல்ல இருக்காரு, என் ஃபவுண்டேஷன் சென்னையில் இருக்கு, அவங்க வீட்டுக்கு ஆல்ரெடி ஆள் போயிட்டு வந்துட்டாங்க. அது போகிறது யாருன்னா எங்கள் மாணவர்கள் தான் போவாங்க. போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற என்ன வசதி வாய்ப்பு இருக்குது, சொந்த வீட்டில் இருக்காங்களா, வாடகை வீட்டில் இருக்காங்களா, வீட்டில் ஏசி இருக்கா, டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, எல்லாத்தையும் அலைஞ்சு பக்கத்தில் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பவர் இருக்குது அது அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுறதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் மாணவர்கிட்ட. ஏன்னா எங்கள் மாணவர்கள் தானே, எங்கள் வீட்டுக்குள்ளே யார் வரணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இவங்க வசதி வாய்ப்பு இருக்கிற குடும்பம், இவங்களால கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும் அப்படின்னா அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அவுட்ரைட் செலக்ட் இருக்கும், கூரை வீடு அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற வீடாக இருந்தால் அவங்களே செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்க. டவுட் இருக்க இடத்துல ஹோல்டுன்னு போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ நான் என் வெப்சைட்டில் இப்போ நிதிஷ்குமாரோட பேர் தட்டினா அவரோட வீடு புகைப்படம் எல்லாம் எனக்கு கிடச்சிரும். இது செகண்ட் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ், அது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கிளியர் ஆகிடுச்சுன்னா ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நான் நடத்துவேன். நான் ஒரு வாரத்துக்கு 300 பேரை மீட் பண்ணி மாற்றம்னா என்ன, நாங்கள் எது மாதிரி அட்மிஷன் பண்ணுறோம், இதெல்லாம் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்கள் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு 2 ஸ்டேஜ் இன்டர்வியூ நடக்கும். இதுக்கப்புறம் ஆன்லைன் இன்டர்வியூ ஒன்று நடக்கும், அப்புறம் சென்னைக்கு வர வைப்பாங்க, ஃபிசிக்கல் இன்டர்வியூ வரும். ஃபைனலாக நான் பார்ப்பேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும். அப்போ தான் நிதிஷ்குமாருக்கு 182 மார்க் வச்சுருக்காரு. இவர் எந்த கல்லூரி என்ன குரூப் கேட்குறாரு, அது மேட்ச் ஆகுமான்றதை பார்த்து ஜூன் 6லேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் எங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் காலேஜ் அட்மிஷனை அன்றைக்கி முடிப்போம். இப்போ 2 ஸ்டேஜ் தாண்டியிருக்காங்க, அடுத்து 3, 4, 5 ஸ்டேஜ் இருக்குது. 6வது ஸ்டேஜில் நாங்கள் லெட்டர் கொடுத்துருவோம். ஓகே சார், உங்களுக்கான பதில் பிரகாஷ் அவர்களுக்கு நிறைவாக இருக்கும் நம்புகிறோம். அடுத்த நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிடலாம் சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? காந்திமதிங்க சார். காந்திமதிமா, உங்களுடைய சந்தேகம் நம்ம கேட்கலாம் சார். எங்கள் பையன் வந்து +2ல 172 கட் ஆஃப் எடுத்துக்கிறாங்க சார் பயோமேக்ஸில். BASLP எடுக்கலான்னு இருக்கிறேங்க சார். சொல்லுங்கம்மா, இன்னொரு சொல்லலாமா? BASLPங்க சார். சரிங்கம்மா. அந்த PG கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேங்க சார். அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் காலேஜ் எந்த காலேஜில் சேர்க்கலாம், அது கவர்மெண்ட்ல கிடைக்குமாங்க சார் எங்களுக்கு? நீங்க யூஜில என்ன எடுக்கிறார் உங்க மையம் ஆசைப்படுறாரு, அதை மட்டும் இன்னொரு சொல்ல முடியுமா? PGங்க சார், PG கோர்ஸ் PSLP. கேட்கலாமா? நீங்க சொல்ற சரியா புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? ஸ்பீச் தெரபிங்க சார். பிஜியாமா? PG கோர்ஸ் சார், ஸ்பீச் தெரபிங்க சார். யூஜி முடிச்சிட்டாங்களா? இல்லைங்க சார், இப்பதான் +2 முடிச்சுக்கிறாங்க சார். சரிங்கம்மா, +2 முடிச்சிருக்காங்க, அடுத்து என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அதான் சார் BASLPங்க சார். BASSLCயா? SLPங்க சார். SMC. அது என்ன படிப்புன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாமா? சார் அந்த இது காது கேட்காத பசங்க, பேச முடியாத பசங்க, அந்த மாதிரி சொன்னாங்க சார். ஓகேம்மா, புரிஞ்சிருச்சுமா. ஓகே, அந்த படிப்பு எடுக்க நான் விருப்பப்படுறாங்க. கவர்மெண்ட்ல கிடைக்குமாங்க சார்? ஃபீஸ் அதிகமாக வராங்க. சரிங்கம்மா. அதான் சார் எங்களுக்கு ஏதாவது உதவ முடியும். ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில சார் சொல்லுவாங்க. நம்ம அடுத்த நேர் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேள்வி வாங்கிக்கலாம். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நேர் இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? சார் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேர் வந்து நான் வந்து விகாஸுடைய மாமனார், தாய் மாமன். சரிங்க சார், இப்போ யாருக்காக நீங்க கேள்வி கேட்க வந்திருக்கீங்க? உங்களுக்கான சந்தேகம்னா யாருக்காக உதவி தேவைப்படுது? எங்களோட தங்கச்சி பையனு சார் 10வது முடிச்சிருக்காப்ல, 10வது படிச்சு பாஸ் பண்ணிருக்காப்ல, நல்ல மார்க்கு. சரிங்க சார், என்ன மார்க்கு, என்ன அவர் என்ன படிக்கணும் விருப்பப்படுறாரு? அதான் சார் +1+2 வந்து நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்க நினைக்கிறாரு. சரிங்க சார். அவர் வந்து தஞ்சை மாவட்டத்தில் வந்து அரசூர் கிராமத்துல தான் இருக்காங்களே. அந்த அதுல வந்து அவர் வந்து +1+2 படிக்கிறதுக்கு அவங்களோட அப்பா கிடையாது. அம்மா வந்து இந்த டிபி நோயால பாதிக்கப்பட்டவங்க, அவங்க பாட்டி தான் வளர்க்குறாங்க.
சரிங்க சார். அரசு உதவி எதுவும் ஏதோ பண்ண வாய்ப்புக்கு ட்ரை பண்ணி கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம். சரிங்க சார். உங்க அறக்கட்டளை மூலமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த பிள்ளைக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா சார்? ஓகே, இப்போ வந்து 10th முடிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா சார். 10th முடிச்சிருக்காங்க, 11 12 படிக்கணும், என்ன படிக்க வச்சா நல்லா இருக்கும், அவங்க இப்போ உதவி தேவைப்படுது இல்லையா? ஆமா சார். ஆமா ஓகே சார். சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதிலாக சார் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க. அது என்ன கோர்ஸ்னு எனக்கு அவங்க சொன்னது ஃபுல்லாக புரியல. ஆமாம், ஆடியோமெட்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, இந்த காது கேட்காதவங்க குழந்தைங்களுக்கு படிக்கிற கோர்ஸ். அது வந்து பேராமெடிக்கல்னு சொல்ல முடியாது அந்த கோர்ஸ். ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே சென்னையில் மர்ஃப்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க வந்து மோகன் காமேஸ்வரன் சார் நடத்துகிற அந்த இன்ஸ்டிடியூஷன், அங்கே அந்த கோர்ஸ் இருக்குது. பட் கவர்மெண்ட்லேயும் கண்டிப்பாக கோர்ஸ் இருக்கும். அந்த மார்க்குக்கு கிடைக்குமான்றது டவுட் இருக்குது எனக்கு. அவங்க பிஜின்னு சொல்கிறதுனால அது இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். ஓகே சார், அவங்க உங்களை அணுகுனா அவங்களுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, எங்ககிட்ட நான் சொன்னேன் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எங்ககிட்ட சீட்ஸ் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட சீட்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ நான் எங்களோட ஆப்ரேட்டிங் மாடல் என்னென்னா, ஒரு கல்லூரி எங்களுக்கு என்ன சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. இப்போ நர்சிங் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அது குறைஞ்சிடுச்சு கம்ப்ளீட்டாக. பேராமெடிக்கல் கோர்சஸ் பண்ணுறது கிடையாது. எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிச்சு, என்னால் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னா அது மாதிரி மாணவர்களை இப்போ இது ஒரு 20 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க மெடிசன். பட் பேராமெடிக்கல் கோர்சஸ் நாங்கள் பண்ணுறது கிடையாது. தெர் ஆர் அதர் என்ஜிஓஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீஸ் கட்டுற மாடலில் இருக்கும். பட் ஃபீஸ் கட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் கட்ட ரெடியாக இருப்பாங்க. அது லட்சக்கணக்கில் போகும்போது அவங்களால அந்த ஃபண்டை ஜென்ரேட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அது டோனர் டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. அதனால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ரெண்டாவது சார் வந்து 10th அப்புறம் குரூப் கேட்டிருந்தாரு. நல்ல படிக்கிற மாணவராக இருந்துச்சு, அவருக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்பா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, அம்மா மட்டும் இருக்காங்க, அவங்களுக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களும் என்ன அப்படின்னா ஸ்கூல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற என்ஜிஓஸ் நிறையா இருக்காங்க. ஓகே, இப்போ எங்களுது வந்து பிரைமரி காலேஜ்க்கு அப்புறம் காலேஜ் 12th முடிச்சுட்டு காலேஜ்க்கு அப்புறம் தான். அறக்கட்டையில் நிறைய வகை இருக்கும். நிறைய இருக்குது சார். இப்போ ஸ்கூல்ஸ் ஆப்ரேட்டிங் என்ஜிஓ வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டுறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு தனியார் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னா 14,000 ஒரு 30,000 ரூபா வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் கட்டிட முடியும். நிறைய தனியார் கல்லூரியிலே இது மாதிரி மாணவர்களுக்கு வந்து இலவசமாக சீட்ஸ் வழங்குறாங்க. இப்போ அவங்க படிக்கிற ஸ்கூல்லேயே நீங்கள் அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா அவங்களே ஃபீ வேவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு கலெக்டர் லெட்டர் கொடுத்தாலோ அதெல்லாம் அவங்க வந்து ஃபீ வேவர் வந்து ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. காலேஜுக்கு வரும்போது அந்த ஃபீஸ் அதிகம். ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஹாஸ்டலோடு சேர்த்து 10,000 13 லட்ச ரூபா உங்களுக்கு செலவாகும். இப்போ அதை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேரிட்டியில் வர்றது வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் அவங்க இது மாதிரி என்ஜிஓஸ், இப்போ ஏன் என்ஜிஓஸ்க்கு வராங்க, இது ஏன் காலேஜ் நேராக பண்ண முடியாது அப்படின்னா, என்ஜிஓஸ் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். ஆமாம், இப்போ அவர் சொன்னார்ல திண்டுக்கல்ல இருக்காருன்னா அவர் வீட்டுக்கு ஆல்ரெடி ஆள் போயிட்டு வந்துட்டாங்க. இந்த எல்லா ஃப்ராடுலண்ட் ரெக்வஸ்ட்டையும் வெளியில் எடுத்துட்டு உண்மையாகவே டிசர்விங் மாணவர்களை தான் பிக் பண்ணி காலேஜில் அட்மிஷன் கொடுப்போம். அதனால் அந்த தலைவலி காலேஜஸ்க்கு கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சீட் கொடுத்தா இது ஒரு டிசர்விங் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த சீட் கிடைக்குது அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து 11th 12th இவங்களால படிக்க வைக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா 12th அப்புறம் அவர் நல்ல மார்க் எடுத்திருந்தாருன்னா தாராளமாக மாற்றம் வந்து அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முழு உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். குரூப்பை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் குரூப் எடுத்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். இல்லை எனக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் வச்சு ஒரு குரூப் எடுத்திங்கன்னா அது செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம் சார், நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா? திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர்? மகேஸ்வரிங்க சார். சொல்லுங்கம்மா மகேஸ்வரிமா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? சார் எனக்கு 2 இருக்கு சார். ஒன்று வந்து அண்ணா பையன் வந்து 481 எடுத்திருக்கிறாரு. என்ன கோர்ஸ் படிக்கலாம், இல்லை இது அறக்கட்டையில் எதனா ஹெல்ப் பண்ண முடியுமான்றது. சரிம்மா. இன்னொன்று வந்து ஹஸ்பண்டோடைய தம்பி பொண்ணு சார், அம்மா கிடையாது, அப்பா ட்ரிங்க்ஸ் பாட்டி, படிக்க வைக்கிறதுக்கு 0 பேலன்ஸ், எதுவுமே இல்லை. இப்போ நானும் அதான் எங்க ஹஸ்பண்ட் சொல்றேன் இல்லையா, நானும் ஹேண்டிகேப் தான் சார், என்ன நம்பி தான் வரேன்னு சொல்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு படிக்க வைக்கிற மாதிரி என்கிட்ட வசதி இல்லை. நானே மேடவாக்கத்துல பெரும்பாக்கத்துல வந்து ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்கோம். ஏதோ தங்க வைக்கல, இது பண்ணலாம், அது எதுனா ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு தான் சார். என்ன குரூப் எடுக்கலாம்னு தெரியல. ரெண்டாவது பையன் என்னமா பண்றாங்க, என்ன முடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க? 12th முடிச்சிருக்காங்க, 455 மார்க்கு. அவங்க அப்பா இது ஃபாஸ்ட் ஃபுட்ல ட்ரிங்க்ஸ் பாட்டி அவர் வாங்குறது செலவு பண்றது அந்த மாதிரி தான். சரிங்கம்மா. அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்லை. என்னாலையும் நான் 2 பசங்க வச்சுக்கிறேன், நான் 60% ஹேண்டிகேப்டு சார், எதுவும் பண்ண முடியாது என்னாலையும். அதனால எதுனா இது பண்ண முடியுமான்றது கேட்கலாம் சார். சரிங்க. மொதல் பையன் வந்து 2 பையனும் 12th முடிச்சிருக்காங்களா?
ஆமா, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. ஒண்ணு அண்ணா பையன், இன்னொன்னு வந்து ஹஸ்பண்டுக்கு தம்பி பொண்ணு. ஓகேம்மா, 2 பேருமே உறவினர்கள் தான். ஆமா. சரி சரிம்மா, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பலாம். சார்ட்ட கேட்கலாமா? சரி, இவங்க 2 பேருமே அப்ளை பண்ணலாம். மாற்றம் ஃபவுண்டேஷன்.comன்ற வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். அந்த 481 மார்க் அதுதான் எங்களோட கட் ஆஃப். 480 தான் கட் ஆஃப் வச்சுருப்போம். 455 இது மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும்போது ஆர்ட்ஸ் குரூப்பில் தான் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆர்ட்ஸ் காலேஜில் தான் வாய்ப்பு இருக்கும். இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இந்த மார்க்குக்கு ஃபீஸ் கட்ட முடியும்னா அவங்க தாராளமாக இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். பட் எங்களுக்கு இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜோட கட் ஆஃபில் இவங்க வரதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது 2 பேருமே என்ன குரூப் எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க சயின்ஸ் எடுத்திருக்காங்களா இல்லை ஆர்ட்ஸ் எடுத்திருக்காங்களான்னு. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் சொல்லணும்னா மாற்றம் ஃபவுண்டேஷன்.com அப்படின்ற இணையதளத்தில் அவங்க அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா நான் சொன்ன அதே ப்ராசஸ் தான். மேடவாக்கத்தில் சென்னையில் இருக்கிறதுனால வெரிஃபிகேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். சென்னையில் இருக்கிற கல்லூரிகள், எங்களோட பார்ட்னர்ஷிப் இருக்கிற கல்லூரியில் அவங்களுக்கு எங்கே சீட் கிடைக்குன்றதை பார்க்கலாம். சார், பொதுவாகவே இப்போ வந்து சோசியல் மீடியா வந்துட்டு ரொம்ப பிரபலமாயிடுச்சு. நிறைய பேர் வந்து இணையதளம் மூலமாக தான் ஒரு நிறுவனத்தை அணுகிறாங்க. ஆனால் இன்னும் கிராமப்புறங்களில் இணையதளம் பயன்படுத்த தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி உதவி அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். மாற்றமுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க. ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணால் அங்கே கைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லா கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது சார். இந்த மொபைல் ஃபோனில் டிக்டாக் பார்க்குறதுலேருந்து நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறதுலேருந்து அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ஷோ முடிஞ்சு நீங்கள் ஃபவுண்டேஷன் வெப்சைட் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி அது, ரைட்? அது ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, வெப்சைட்டில் எனக்கு இது வரைக்கும் நான் இப்போ மே 9ஆம் தேதி ரிசல்ட் வந்திருக்கு. இன்றைக்கி என்ன நம்ம 20ஆம் தேதியில் இருக்கோம், 21 இருக்கோம்னு வச்சுக்கோங்க. 20ஆம் தேதி வரைக்கும் எனக்கு 5500 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இது லாஸ்ட் இயர் எனக்கு மொத்தம் 10,000 அப்ளிகேஷன் வந்தது. இந்த முறை கண்டிப்பாக அதை தாண்டி போயிடும். இப்போ இத்தனை அப்ளிகேஷன் வரும்போது இது ஃபிசிக்கலாக நம்மளால் பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு சிஸ்டமில் இருந்தால் தான் எந்த அப்ளிகேஷன் முதல்ல வந்தது, எதை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் முடிக்கணும்னு. சரி, அப்போ நான் இந்த கேள்வி எப்படி கேட்குறேன் சார், அறக்கட்டளை நடத்துகிறவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, சவால்களை சந்திப்பாங்க? அப்படி இது வந்து ஒரு சூப்பர் குவெஸ்டன். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து மாற்றம் ஃபவுண்டேஷன்றது வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனம், டொனேஷன் வாங்குறது கிடையாது. நான் எங்கே அதிகமாக செலவு பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒரு அட்மிஷன் ப்ராசஸில் 12 to 15 லட்ச ரூபா நான் எதுக்கு செலவு பண்ணுறேன்னா, இப்போ திண்டுக்கல்லில் போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க இல்லையா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போய்ட்டு, இவங்களுக்கான டிக்கெட் செலவு. இப்போ நான் ஒரு 5000 அப்ளிகேஷன் வருதுன்னா குறையாமல் 3000 பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரணும், என் மாணவர்கள் போயிட்டு வரணும். இதுக்கான அவங்க போகிறது, தங்குற செலவு, இதெல்லாம். இது ஏன் அப்படின்னா, இவங்க அப்ளை பண்ணவங்க உண்மையாகவே இவங்க ஜென்யூன் ரெக்வெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ரெக்வெஸ்ட் வந்ததுன்னா 7 ரெக்வெஸ்ட் ஃப்ராடுலண்ட் ரெக்வெஸ்ட். அதனால் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. எனக்கு இன்றைக்கி வந்தது, திருவான்மியூரில் எங்கள் அப்பா துணிக்கடையில் வேலை செய்கிறாரு அப்படின்றாங்க. துணிக்கடையில் வேலை செய்யலை, அப்பாவோட கடை தான் இந்த துணிக்கடையை. 3 மாடி கடை இருக்குது, வெளியில் ஸ்கோடா கார் நிற்குது. அவர் அப்ளை பண்ணியிருக்காரு அறக்கட்டளைக்கு. ஃபோன் பண்ணி கேட்கும்போது, எதுக்கு சார் நீங்கள் இவ்வளோ வசதியாக இருக்கீங்க, நல்ல காலேஜ் சீட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க, 10ஓட 11 ஒரு சீட்டு இருந்தால் என்ன அப்படின்னு. அதனால் அந்த 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 எண்ணம் வருது பாருங்கள். அது வந்து எவ்வளோ டேஞ்சரஸ்னால், நான் அதை வெரிஃபை பண்ணாமல் அந்த சீட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்னொரு ஏழை மாணவருக்கு அந்த வாய்ப்பு தட்டி போயிடும். நீங்கள் தான் வெரிஃபிகேஷன் பண்ணணும், கல்லூரி நிர்வாகம் பண்ண மாட்டாங்க. இல்லை, நான் இப்போ எதுக்காக இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் இவங்க யார் அப்படின்ற டீட்டெயில் கேட்டால் நான் கொடுக்கணும்ல. இந்த வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு, இதுதான் புகைப்படம் அவங்க வீடு. எப்படிலாம் ஏமாற்றுவாங்கன்னா, அவங்க சொந்த வீட்டில் இருப்பாங்க, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க, இதான் என் வீடுன்னு. இப்போ நான் போய் வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு வீட்டில் போய் நான் உட்காந்தேன்னா என்னை பார்த்தா தெரியும்ல, இவருக்கு பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ட்டு. அது மாதிரி ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் வந்து எது உண்மையான ரெக்வெஸ்ட், எது ஃபேக் ரெக்வெஸ்ட், அது வராது. ரெண்டாவது, நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் படிக்கிறது கஷ்டப்படுறேன், ஆனால் படித்தா இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், இல்லைனா படிக்கவே மாட்டேன் அப்படின்றது. அது இன்னொரு ஒரு டேஞ்சரஸான ஒரு மென்டாலிட்டி, ரைட்? மூணாவது வந்து இப்போ இந்த மாதிரி சொல்கிற ஃபேக் என்ஜிஓஸ், எங்கள் பேர் சொல்லிட்டு பைசா வாங்குறது. இப்போ ஒரு நடிகர் ஆரம்பிச்சிருக்காரு, அவரும் இதே அறக்கட்டளை இதே பேரில் வச்சுருக்காரு. ஓகே, அவர் என்ன ஆகிடுனா, என் ஆஃபீஸ் வாசலில் டெய்லி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, எனக்கு டிராக்டர் கொடுங்க, எனக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி கொடுங்க. அவங்க சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க, இது அவர் நடத்துறது இல்லைங்க, ஒரே பேர். இப்போ மாற்றம் ஃபவுண்டேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம், பட் உங்களுக்கு காப்பிரைட் இதெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால் சவால்கள் இது மாதிரி சவால்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். பட் இந்த வசதி வாய்ப்பு இருக்கவங்களாம் தயவு செஞ்சு அறக்கட்டளையை அணுகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது அட்மிஷன் ஏஜென்சி கிடையாது. நான் 700 பேர் படிக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சரவணன், இது வந்து ஒரு டஸ்ட்டுக்கு சமம். ஏன்னா பலாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஒன்றும் போகாமல் இருக்குது.
யாராவது ஒரு மாணவருக்கு நான் தப்பாக சீட்டு கொடுத்துட்டா கூட அந்த குற்ற உணர்வு நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் டஸ்ட்னு சொன்னாலும் இது ஒரு மிகப்பெரிய உதவி தானே. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பெரிய கேன்வாஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 700 பேரை படிக்க வைக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். அது மற்ற எல்லா ஃபவுண்டேஷனும் சேர்த்து போட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். யாருக்கு உண்மையாக உதவி போகணும்? நல்ல மார்க் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பேசுகிறாங்க 60% நான் ஹேண்டிகேப்ன்றாங்க அவங்க. ஆனால் அவங்க யாருக்கு கேட்குறாங்க பாருங்கள், அவங்க குழந்தைங்களுக்காக கேட்கல, அவங்க அண்ணனோட குழந்தைன்றாங்க, ஹஸ்பண்டோட தங்கச்சின்றாங்க. என்னால் பண்ண முடியாதுங்க, நான் ஏதாவது இது மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அறக்கட்டளைகள் இருக்குது. இவங்களுக்கு தான் கொஞ்சம் எக்ஸப்ஷனும் நாங்கள் கொடுக்க முடியும். 450 மார்க் இல்லைனாலும், மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து படிக்க வைக்கலாம் அப்படின்றது. ஸோ சவால்னா இந்த ஃப்ராடுலன்ட் ரெக்வஸ்ட் தான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். ஓகே சார், நான் ஜென்ரலாக பொதுவாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு தனியார் கல்லூரியில் பேர் சொல்லப்படக்கூடிய நல்ல ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய கல்லூரிகளிலேருந்து உங்களுக்கு சீட் கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. அவங்க இதுக்கு உங்கள் மூலியமாக மாணவர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்காக சீட் கொடுக்கணும். ரைட், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் ஒரு 20-24 வருஷமாக கெரியர் கவுன்சிலிங், பப்ளிக் ஸ்பீக்கிங் இதில் நிறையா பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். நான் மாற்றம் ஆரம்பிச்சதே ஒரே ஒரு குழந்தைய படிக்க வைக்கணுன்றதுக்காக. நான் அறக்கட்டளையெல்லாம் கிடையாது, வீட்டு வேலை செஞ்ச ஒரு பொண்ணுக்கு படிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு கல்லூரியில் கேட்க போய் அந்த கல்லூரி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிறைய ஃபீஸ் வாங்கி, எனக்கு ஐம் வெரி வெரி வெல் ஆஃப், ஒரு பிரபலமான கல்லூரி, எனக்கு தனியாக நான் இது மாதிரி பண்ணணும்னு ஆசை, ஆனால் இது எப்படி பண்ணணும்னு தெரியல, நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களான்னு கேட்டது தான் மாற்றம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த கதை. இப்போ ஏன் இந்த கல்லூரிகள் வந்து திருப்பி பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷனை ரன் பண்ணுற 12 பேரும் இதில் இன்வால்வ்டாக இருக்கும். அட்மிஷன் எங்கள் ஃபவுண்டேஷனில் என்னை பார்க்காம ஃபைனல் சீட் யாருக்கும் போகாது. அப்போனா படித்த 3500 பேரையும் நான் பார்த்துருக்கேன் தனியாக. இவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் டிவிஷன் வச்சுருக்கோம், ஸ்கில்ஸ் கொடுக்குறோம். அப்போது ஒரு கல்லூரிக்கு சீட் கொடுக்குறாங்க, இலவசமாக ஒரு சீட் கொடுக்குறாங்க, அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நல்லா படிக்கணும். நிறைய கல்லூரிகள் சொல்லுவாங்க, சார் கோல்டு மெடலிஸ்ட்லாம் உங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து பசங்க வந்து கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. அது வந்து கல்லூரிக்கு பெருமையான விஷயம். நாளைக்கு நல்ல வேலைக்கு போகிறாங்க, திருப்பி வந்து தே பே த கிராட்டிடியூட் பேக், அந்த கல்லூரிக்கு போய் கெஸ்ட் லெக்சர்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த செய்கிற உதவி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு போகணும். அந்த நல்ல ஸ்டூடெண்ட் இதுமாதிரி ஃபவுண்டேஷன் பண்ணும்போது அது ஒரு ரீசன் தான் அவங்க ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து இது பண்ணுறேன். ஏன்னா இது கல்லூரி அவங்க எப்படி ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணுறாங்களோ, ஃபவுண்டேஷனை நாங்கள் ப்ரொஃபஷனலாக ரன் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்குது, நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்ற ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. அதுதான் எங்களுக்கு மெயின் ரீசனாக இருக்குன்னு நினைக்கிறேன் எங்ககிட்ட திருப்பி வருது. ஓகே சார், நல்லது சார். பேசலாம். நேர் இருக்காங்க சார். நேர் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள் சார், இணைப்பில் வந்துட்டு பேசலாம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, என் பேர் ஜியோர்ஜின் ராஜ். சார், கொஞ்சம் தொலைக்காட்சி பார்க்காம பேச முடியுமா? நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். இப்போ வந்து நான் 12th வந்து 508 மார்க் எடுத்திருக்கேன் சார். ஓகே சார். சார் நீங்கள் பேசலாம், தொலைக்காட்சி பார்க்காம பேச முடியுமா? ஃபுட் டெக்னாலஜி பண்ணணும்னு ஆசை சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். உங்கள் சந்தேகம் என்ன கேட்கலாம்? இல்லை சார், எனக்கு இப்போ ஃபுட் டெக்னாலஜி பண்ணணும்னு ஆசை சார். சரிங்க சார். அதுக்கு இந்த மாற்றம் ஃபவுண்டேஷனில் நீங்கள் என்ன சார் ஹெல்ப் பண்ணுவீங்க எங்களுக்கு? ஓகே ஓகே சார், நிகழ்ச்சி பாருங்கள், சார் பதில் சொல்லுவாங்க. அவர் கேட்குற கோர்ஸ் இருக்குது, பட் மாற்றத்துக்கு வர்றதுக்கான அந்த அடிப்படை தகுதிகள், அதை சொல்கிறது அந்த க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னா தாராளமாக அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 1000 மாணவர்களை மீட் பண்ணேன்னா இவரை மாதிரி மாணவர் ஒருத்தரை பார்க்கலாம். இவர் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் கேட்குறாரு. இன்னைக்கு ஃபுட் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரி கோர்சஸ் வந்து வேலை வாய்ப்பு அவ்வளோ இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் பெரியசாக நம்ம ஐஏடிஎஸ் அதெல்லாம் வந்தாலும் சாப்பாடு அது என்றைக்குமே போக போகிறது கிடையாது. அது மாதிரி கல்லூரிகளில் 2 கல்லூரி ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சீட்ஸும் இருக்குது. அப்போ அந்த மாணவருக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் அப்ளை பண்ணலாம். பட் நான் சொன்ன அந்த எக்கனாமிக் க்ரைட்டீரியா அவர் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அவர் வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் போவாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டாருன்னா தாராளமாக ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் அவரோட மார்க்குக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்பு இருக்கா? சொல்ல முடியுமா என்ன மாதிரியான அடிப்படைகள் வீட்டுக்கு போகிறாங்க, அப்புறம் என்ன மாதிரியான தொகுதிகள் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ஒரே ஒரு அடிப்படை தான், இந்த மாணவருக்கு லோன் எடுத்து படிக்கக்கூடிய வசதி இருக்கா, பேங்க் லோன் கொடுப்பாங்களா? ஓகே. இப்போ நான் போகிற வீட்டில் சொந்த ஏழை வீடுன்னுவாங்க, 3 ரூமில் ஸ்பிளிட் ஏசி இருக்குது, 75 இன்ச் எல்இடி டிவி இருக்குது, அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் 50,000 ரூபா கட்டி படிக்க வச்சுருக்காங்க, பைக் இருக்குது, ஆட்டோ டிரைவர்னுவாங்க, ஆனால் 4 ஆட்டோ ஓடுது, இவங்களால கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும் அடுத்து. ஆனால் இன்னொரு வீட்டில் ஒன்றுமே கிடையாது, வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா வீடே எங்கள் தார்பாலின் ஷீட் போட்டிருக்கோம். இப்போ நான் ஒரே ஒரு சீட் தான் இருக்குன்னா யார் கொடுக்கணும்? நான் என்கிட்ட நான் வருஷம் சரவணன் ஃப்ரீ, என்கிட்ட ஃபில்லப் ஆகாத சீட்டை நான் திருப்பி கல்லூரி கொடுத்துருக்கேன். ஆனால் வசதி வாய்ப்பு அவ்வளோ பேர் அப்ளை பண்ணியும் இருக்காங்க. லாஸ்ட் இயர்
கிட்டத்தட்ட 18 சீட்டு சென்னையில் மட்டும் சரண்டர் பண்ணோம். டே ஸ்காலர்ஸ் தான் அவங்க சில கல்லூரிகள் கேட்பாங்க. காரணம் என்னவா இருக்குது சார்? அந்த 18 சீட்ஸ் என்ன கோர்ஸாக இருக்குது? எல்லா கோர்ஸ்லையும் இருக்குது. எல்லா கோர்ஸ்லையும் இருக்குது. எனக்கு வந்து தகுதியான மாணவர் இல்லை அப்படின்னா அதை வச்சு வேற யாராவது வச்சு ஃபில் பண்ணுன்றதை பார்க்கவே மாட்டோம். கல்லூரிக்கு திருப்பி கொடுத்துருவோம் அந்த சீட்டை. அதனால இவர் வந்து அந்த வசதி வாய்ப்பு இல்லாத அந்த கேட்டகரியில் வந்தார், ஷார்ட் லிஸ்டிங் க்ரைட்டீரியாவில் வந்தாருன்னா 508 மார்க்கு கண்டிப்பாக இவரோட கட் ஆஃப் வந்து ஒரு 160 165க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் இவருக்கு கிடைக்கும். ஓகே சார், நல்ல விஷயம். பேசலாம். காலர் இருக்காங்க சார். நேரு வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருநெல்வேலி சைட்லேருந்து பேசுகிறேங்க சார். திருநெல்வேலியிலேருந்து. உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமாம்மா? என் பையன் பேர் ஜானி. சரிங்கம்மா. பையனுக்கா? ஆமாம். வெளிநாட்டில் வந்து MBBS படிக்கணும்னு நினைக்கிறோம். சரிங்கம்மா. அதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதாவது எப்படி போகணுன்ற வழியை சொல்லி கொடுங்க. ஸ்காலர்ஷிப் அப்படி சொல்ல இல்லைம்மா. உங்கள் பையன் வந்து JEE எழுதியிருக்காரா? சாரிம்மா, நீட் எழுதியிருக்காங்களா? ஆமாம், எழுதியிருக்காங்க. சரிம்மா. இப்போ வந்து MBBS வெளிநாட்டில் படிக்கணும், அதற்கு உதவி தேவைப்படுது இல்லைங்களா? ஆமாங்க. ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சார், உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க. இது எப்படி சார்? எந்த அறக்கட்டளையும் வெளிநாட்டில் போய் MBBS படிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த அறக்கட்டளையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள். ஏன் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னா, இங்கே அவருக்கான ஸ்கோர்ஸ் கம்மியாக இருக்கும், அவருக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும், அவருக்கு ப்ரைவேட் காலேஜில் சீட்டு தான் கிடைக்குமா இருக்கும். இந்த ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸையும் வெளிநாட்டில் இப்போ ஒரு யுக்ரைன் அது மாதிரி இடத்துல நீங்கள் போய் படிக்கும்போது கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இங்கே வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு பார்ப்போம். ஆனால் என்னன்னா, இது வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து இங்கே உள்ளே இருக்க ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும் இந்தியாவில். அது வந்து கொஞ்சம் டஃப்பான எக்ஸாமும், நெக்ஸ்ட் எக்ஸாம் ரைட். பட் அதுக்கே போக வேண்டாம். நம்ம ஊரில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் ஒரு பைசா ஒருத்தர் வந்து கட்டி படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் யாருக்காக கொடுக்குறோம் அப்படின்னு. நான் இங்கே நீட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் காலேஜ்லேயே ஃபீஸ் கட்ட முடியாத மாணவருக்கு சப்போர்ட் பண்ணணுமா? அது மாதிரி நான் ஒரு 10 மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா? இல்லை ஒரே ஒரு மாணவர் வெளிநாட்டில் போய் ஃபிலிப்பைன்ஸ்லேயோ யுக்ரைன்லேயோ போய் படிக்கணும்னு நினைக்கிறவருக்கு சப்போர்ட் பண்ணணுமானா நான் முதல்ல இருக்க ஆப்ஷன் தான் எடுப்பேன். நான் கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு வசதியும் இல்லாத ஒரு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்லையோ இங்கே ஸ்டான்லிலையோ KMCலையோ இது மாதிரி ஒரு 100 மாணவர்கள் வந்தால் கூட நான் ஃபீஸ் கட்ட ரெடி. ஆனால் நான் வெளிநாட்டில் போய் 40 லட்சம் செலவு பண்ணி படிக்கணும் அப்படின்னா அதுக்கான எந்த அறக்கட்டளையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் இதுக்கு ஆன்சர் நோ தான். ஓகே சார், அடுத்த நேருக்கு போயிடலாம் சார். அடுத்த நேர் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க சார், பேசலாம் சார். சார் வணக்கம். என்னோட பேர் கோவிந்தசாமி, தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. தருமபுரி மாவட்டத்திலிருந்து கோவிந்தசாமி? ஆமா, கோவிந்தசாமி. கோவிந்தசாமி சார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம் சார்? எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து தங்கச்சியோட பையன் வந்து 405 எடுத்துங்க, +2 மார்க்கு. சரிங்க சார். உங்களுக்கு வந்து நர்சிங் அந்த மாதிரி படிக்கலாமா இல்லை வேற ஏதாவது BL போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட கேட்கணும். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, சார் பதில் சொல்லுவாங்க. நம்ம அடுத்த நேரத்தை அவங்ககிட்ட கேள்வி வாங்கிக்கலாம். ஓகே சார், இந்த நேரம் நம்ம முதல்ல முடிச்சிடலாம் சார். எனக்கு எவ்வளோ 405 மதிப்பெண் வாங்கியிருக்காங்களாம், +2 முடிச்சிருக்காங்க. BL படிக்கலாமா அப்படின்னா நர்சிங் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. BL கேட்குறாரு. ஆமாம், என்ன படிக்கலாம் நீங்கள்? BL படிக்கலாமா இல்லை வந்து BL படிக்கலாமா, நர்சிங் படிக்கலாமா? இது மாதிரி கேள்வி சொல்கிறது ஆன்சர் சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான பதிலும் விஷயமும் கூட. ஏன்னா இது வந்து ஜோசியம் பார்க்குற மாதிரி. ஓகே, உங்களுக்கு இப்போ இப்படி கேட்கலாமே, இட்லி பிடிக்குமா சப்பாத்தி பிடிக்குமா அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் தான் நம்ம கேட்கணும். ஸோ உங்களுக்கு நர்சிங் லைன் அப்படின்னா நர்சிங் இல்லை அப்படின்னா அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தான் பார்க்கணும், ரைட்? உதாரணத்துக்கு நர்சிங் இல்லைனா பேராமெடிக்கல் கோர்ஸில் எதாவது எடுக்கலாமா, பேராமெடிக்கல் இல்லை உங்களுக்கு சைக்காலஜி மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாமான்னு. இது வந்து ஒரு நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஓகே, ஒரு சைடு லா படிக்கலாமான்னு கேட்குறோம், இன்னொரு சைடு வந்து நர்சிங் படிக்கலாமா. எங்கள் ஸ்டூடெண்ட்டை கேட்டாங்களான்னு கூட தெரியல அவங்க. ஏன்னா இதுதான் இதுக்கு தான் கெரியர் கவுன்சிலிங் நம்ம சொல்கிறது. இப்போ எப்படின்னா MBBS டாக்டர் ஆகணும்னா டாக்டர் எனக்கு ஆக முடியல அப்படின்னா நேராக நர்ஸுக்கு வர முடியாது. நீங்கள் நர்சிங்ன்றது அது ஒரு தனி கோர்ஸ். MBBS படிக்க முடியலன்னா உங்களுக்கு ஹோமியோபதி படிப்பீங்களா, ஆயுர்வேதா படிப்பீங்களா, வெட்டினரி படிப்பீங்களா, யுனானி படிப்பீங்களா, இத்தனை ஆப்ஷன் முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த ஆப்ஷன்ஸ்க்கு வரணும். இப்போ நர்சிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா நிறைய பேருக்கு சைக்காலஜின்னு ஒரு பியூட்டிஃபுல் கோர்ஸ் இருக்குது, அதை ஏன் எடுத்து படிக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஒரு BSc சைக்காலஜி எடுத்து படிச்சிங்கன்னா அதில் நீங்கள் PhD வரைக்கும் போகலாம். உங்கள் முன்னாடி பேர் டாக்டர் சுஜித் குமார், டாக்டர் சரவணன் போட்டுக்கலாம். நீங்கள் பேஷண்ட்ஸை பார்க்கலாம். ஒன்லி திங் நீங்கள் மெடிசன் மட்டும் எழுதி கொடுக்க முடியாது, சைக்காட்ரிஸ்டாக மெடிசன் மட்டும் எழுதி கொடுக்க முடியாது. அதனால் அந்த லைனில் நர்சிங் லைனில் மெடிக்கல் லைனில் உங்களுக்கு போகணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதனால தான் இது மாதிரி பெற்றோர்கள் கேட்குறத விட அந்த கேள்வியை ஃபஸ்ட்டு பையன்கிட்ட கேட்டுக்கணும். ஓகே, என்ன லைனில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? இப்போ லாவில் இருந்தோன்னா அவங்க கிளாட் எக்ஸாம் அதெல்லாம் எழுதி ஆகணும் அவங்க, ரைட்? ஆப்ஷன் இந்த எண்டு 2 எண்டில் வச்சு கேட்கும்போது பதில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டிங்கன்னா எது வேணால் படிக்கலாம்னு சொல்லுவேன். ஓகே சார், அடுத்த நேரம் சார். அடுத்த நேரம் வணக்கம். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கங்க சார்.
சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம்னா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு பதிவு பண்ணிருங்க. தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேங்க சார். தஞ்சாவூர்ல இருந்து உங்க பேர் சார்? பாபுங்க சார். பாபு சார், என்ன சார் உங்க சந்தேகம் என்ன சார்? பையன் வந்து பிடெக் படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காருங்க. சரிங்க சார். பிடெக்கா சார்? வந்து ரெண்டு இல்லைங்க சார், இந்த QUTE மத்திய அரசு பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுக்கு எழுதியிருக்காருங்க சார். 3 எக்ஸாம் எழுதிட்டாருங்க. ஓகே சார், ஓகே சார். 2 எக்ஸாம் 23ஆம் தேதி இருக்குங்க. அது எழுதி முடிச்சானா கட் ஆஃப் வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் வேளாண்மை கல்லூரியில ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு அவர் விருப்பப்படுறாருங்க. சரிங்க சார். அதுக்கு சார் எதுவும் ஹெல்ப் பண்ணுவாங்களா சார்? தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க சார், சார் பதில் சொல்லுவாங்க. உங்களுடைய கேள்வி புரிஞ்சது. ஸோ இதுதான் சொல்கிறேன், மாற்றம் என்ன பண்ணாது அப்படின்றது வந்து எங்ககிட்ட இருக்க பார்ட்னர் கல்லூரியில் சேர்த்து படிக்க வைக்கலாம். பட் அவர் சீட் வாங்கிட்டாருன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கான ஆப்ஷன் எங்களுக்கு கிடையாது. பட் அதுக்கான தனி என்ஜிஓஸ் இருக்காங்க. அது ஃபீஸ் கட்டுற மாடலில் இருக்கிற என்ஜிஓஸ் இருக்காங்க. அவங்க அணுகி உதவி பெறலாம். ஏன்னா இவங்க இது கவர்மெண்ட் காலேஜ், அவங்க சொல்கிறது வேளாண்மை கல்லூரின்றது கவர்மெண்ட் காலேஜ். ஓகே, உதாரணத்துக்கு ஆனந்தம் ஃபவுண்டேஷன், டீம் எவரெஸ்ட், இவங்க வந்து சில இடத்துல இவங்க ஃபீஸ் கட்டுவாங்க. அது மாதிரி என்ஜிஓஸ் இருக்காங்க. அது மாதிரி என்ஜிஓஸை தான் இவங்க அப்ரோச் பண்ணி ஆகணும். ஓகே சார், அடுத்த நேரம் சார். அடுத்த நேரம் வணக்கம், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேர இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். நேர் தொலைக்காட்சி பார்க்காம பேச முடியுமா? இணைப்பை வந்துட்டீங்க. நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு சார். நம்ம கேள்விக்கு போயிடலாம். முக்கியமான கேள்வி சார், நீங்கள் என்னென்னா இப்போ வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் பிரபல கம்பெனியில் ஒரு ஐடி துறையில் ஒரு ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கீங்க. நீங்கள் நிறைய பேரை வந்து கவுன்சிலிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்த படிப்புக்கு போகிறாங்களா அப்படின்னு தெரியாது. உங்கள் நிறுவனத்தில் அந்த படித்த படிப்புக்கு வந்து தான் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு? இல்லை, எந்த ஐடி நிறுவனத்துலையும் அப்படின்னா நீங்கள் என்ன உங்கள் கேள்வி புரியுது. இப்போ எங்கள் கம்பெனியில் ஒரு 3 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 3 லட்சம் பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்களா? ஐடி கம்பெனியில் நம்ம அதான சொல்லுவோம். இப்போ எப்படின்னா மீடியா, நீங்கள் நம்ம மாலை முரசு சேனலில் இருக்கோன்னா இங்கே இருக்கவங்க எல்லாரும் மீடியா ஸ்டடீஸ் படிச்சிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இந்த துறை உங்கள் கம்பெனிலே உங்கள் ஸ்டுடியோலேயே இன்ஜினியரிங் படித்தவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. கரெக்டாக. அதனால் ஐடி துறையில் வருவதற்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல், சிவில் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும். உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஐடி கம்பெனி உங்களை ரெடி பண்ணுவாங்க. இப்போ ஐடி கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அவசியம் கிடையாது. என்ன துறை வேணால் படிச்சிருக்கலாம். அவங்களுக்கு அப்போ ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும்? ஐடி துறையில் வரணும்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். உங்களுக்கு என்ன இப்போ இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உன்னால் சால்வ் பண்ண முடியுதான்னு கேட்பாங்க. கோடிங், ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரியுதான்னு பார்ப்பாங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அவங்க அது மட்டும் தான் படிச்சிருக்காங்க. இசிஇ, ட்ரிபிள்இ மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் எல்லா கல்லூரி, இன்றைக்கி இருக்கிற எல்லா தனியார் கல்லூரி, கவர்மெண்ட் கல்லூரியும் அவங்களுக்கும் ஒரு கோடிங் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்றாங்க. நான் மாணவர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 10 குரூப் இருக்குது இன்றைக்கி. ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு 10 குரூப் இருக்குது. இந்த 10 குரூப் எடுத்து படிக்கும்போது 4 வருஷம் படிக்கிறீங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்குது. 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிடிக்கல. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஐயோ, எனக்கு இந்த லேப்டாப் நோட்டு கொஞ்சம் லோட்டுன்னு தட்டிட்டு இருக்க முடியாதுன்னு. உனக்கு வேறு வாய்ப்பே கிடையாது. நீ இதை முடிச்சுட்டு அங்கே தான் வந்து ஆகணும். ஆனால் ஒரு இசிஇயோ, ட்ரிபிள்இயோ, மெக்கானிக்கலோ, சிவிலோ படிக்கிற மாணவருக்கு அவர் துறை சார்ந்தும் வேலைக்கு போகலாம். இசிஇ கம்யூனிகேஷன் லைனில் அவங்க வேலைக்கு போகலாம். சிவில் இன்ஜினியர்னா சிவில் இன்ஜினியரிங் லைனில் அவங்க வேலைக்கு போகலாம். ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க, ஒரு பைத்தானோ, ஒரு ஜாவாவோ, ஏதோ ஒரு கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு போட்டியாக ஐடி கம்பெனிலேருந்து வேலை செய்வாங்க. ஓகே, ஆர்ட்ஸ் படித்தவங்களும் இல்லாமல் ஆர்ட்ஸ் படித்தவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஹையரிங்னு இருக்குது. அதில் லார்ஜ்லி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், இவங்கெல்லாம் டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் ரோலில் அவ்வளோ பேர் எடுக்கிறாங்க ஆர்ட்ஸில். ரைட், அதனால் ஆர்ட்ஸ் படித்தவங்களும் உள்ளே வரலாம். என்ன தேவைன்னா ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது இன்றைக்கி ஆன்லைனில் அவ்வளோ பேர் சொல்லிக் கொடுக்குறாங்களே. அதுக்காக எனக்கு நீங்கள் முட்டி இப்போ இந்த அட்மிஷன் டைமில் படித்தா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸாக படிப்பேன்னு முட்டி மோதாமல் நல்ல கல்லூரியில் நல்ல குரூப் கிடச்சிதுன்னா எடுத்து இது சைடில் படிச்சுக்குவாங்க. ஒரு கோர்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கிறதுல உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காது. நான் வேலை செய்கிற ஐடி நிறுவனத்துலன்னு இல்லை, ஓவரால் ஐடி நிறுவனத்திலேயே சராசரியாக 30-45 விழுக்காடு தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்கள இருப்பாங்க. மீதி பேர் எல்லாமே வேறு துறை சார்ந்து படித்து ஐடியை சைடில் படிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அவங்களும் ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல் நிலைமையில் உள்ளே இருக்காங்க கம்பெனியில். ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நாங்கள் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாக இப்போ வந்து ஒரு அறக்கட்டளையை ஒரு மாணவர்கள் இல்லை கஷ்டப்படக்கூடியவங்க அணுகணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் பண்ணணும்? நீங்கள் அவங்களுக்கு வழங்கக்கூடிய அறிவுரைகள் என்ன? இல்லை, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வசதி வாய்ப்பு உங்களுக்கு இல்லையா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த ரிலேட்டிவ்லி புவர், அதாவது அவங்கள விட நான் ஏழை அப்படின்றது பார்க்காம இந்த அறக்கட்டளை எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துகிறவங்க. ரைட், குறிப்பாக இவங்க அறக்கட்டளைக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அறக்கட்டளைக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க, நிறைய அறக்கட்டளைக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க.
எங்கேருந்து உங்களுக்கு கால் ஃபஸ்ட்டு வருதோ, எங்கே அட்மிஷன் உங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்களோ அந்த அட்மிஷனை எடுத்துருங்க. அப்போது இன்னொரு அறக்கட்டளை கூப்பிடும்போது நீங்கள் என்ன சொல்லலாம், எனக்கு அட்மிஷன் ஆல்ரெடி கிடச்சிருச்சு, அந்த வாய்ப்பை இன்னொரு மாணவருக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்க முடியுமோ ஆனஸ்ட்டாக இருங்க. உதாரணத்துக்கு சென்னையில் 15,000 சம்பளம், 20,000 சம்பளம் வாங்கினா நீங்கள் ஏழை தான். ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு அது மாதிரி ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இதே 20,000 நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். அதனால் எந்த அறக்கட்டளை வந்தாலும் கொஞ்சம் ஆனஸ்ட்டாக அவங்கக்கிட்ட பதில் சொல்கிறது ரெண்டாவது. மூணாவது, பசங்களை பேச வைங்க. இன்டர்வியூவில் பசங்களை பேச வைங்க. ரொம்ப ரிஜிடாக இருக்க வேண்டாம், எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த கல்லூரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காலேஜில் இருக்க ஸ்காலர்ஷிப்புக்கும் ஃபவுண்டேஷனில் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்புக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷனில் இருக்க ஸ்காலர்ஷிப் உங்களை எப்படியாவது வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் நல்ல ஃபவுண்டேஷனில் சீட் கிடச்சிதுன்னா 4 வருஷம் டிகிரி மட்டும் முடிக்காமல் அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வேலை கிடைக்கும். இப்போ மாற்றம் ஃபவுண்டேஷன் லாஸ்ட் இயர் 47 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் ப்ளேஸ் ஆயிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கான சேலரி 47 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட மாதம் 4 லட்ச ரூபா வாங்குறாங்க சேலரி. இப்போ அவங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதுக்கு ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில்ஸும் நீங்களே கொடுக்குறீங்க. நாங்கள் ஏன்னா இப்போ ஐடி கம்பெனி இருக்கிறனால எங்களுக்கு தெரியும், மாற்றம்ல எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டிவிஷனே தனியாகவும் இருக்குது. அதனால் அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் இன்னும் பேசலாம், ஆனால் நேரம் முடிஞ்சது அப்படின்னால பேச முடியல. நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டு உங்களை குறித்தும் உங்களுடைய அறக்கட்டளை குறித்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே நேரத்தில் எங்களுடைய மாலை மற்றும் தொலைக்காட்சி சார்பாக உங்களுடைய மாற்றம் அறக்கட்டளையும் இந்த சேவை பயணம் தொடரணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கொண்டமைக்கு மீண்டும் நன்றி. தேங்க்யூ. நேர்களே, பார்க் இன்ஸ்டிடியூஷன் வழங்கிய படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி இன்றைய அமர்வு இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை 5 மணிக்கு கல்வி சார்ந்து மற்றொரு புதிய தலைப்பில் மற்றொரு புதிய விருந்தினருடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.